வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகலை வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நம்ம மக்கள் எல்லோரும் சட்டத்தை அறிந்து கொள்வார்கள். சட்டம் இல்லை வழக்கு சட்டம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த சட்டம் வந்து புரிய வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதாவது திருமணமான பின்பு ஒரு திருமணமான பெண் வந்து நகைகள் அணிந்து வரும் பொழுது அந்த நகைகளை புகுந்த வீட்டிற்கு கொடுப்பது வழக்கம். அது அவர்களுடைய கஸ்டடியில் இருக்கும். பொதுவாக மாமியாருடைய கஸ்டடியில் இருக்கலாம், இல்லை மகனுடைய ஹஸ்பண்டுடைய கஸ்டடியில் இருக்கலாம். இது வந்து யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. இது சம்மந்தமான வழக்கு இது. அதாவது இந்த வழக்கில் வந்து மருமகள் வழக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன வழக்குனா, மாமியாரிடம் வந்து ஒப்படைக்கப்பட்ட தங்கத்தை திருப்பி தரக்கூடிய திருமணமான பெண்ணின் மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னா வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஒரு திருமணமான பெண் வந்து புகுந்த வீட்டில் நகைகளை கொடுப்பது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் என்றும், அந்த பெண் வந்து பின்பு ஏதோ ஒரு காரணத்திற்காக நகையை கேட்கும் பொழுது அந்த நகையை வந்து அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அந்த நகை அந்த பெண், அதாவது திருமணமான பெண் அந்த நகையை வந்து கொண்டு வருவது, சீதனமாக கொண்டு வருவது அவருக்கு தான் பாத்தியப்பட்டது என்றும், அது புகுந்த வீட்டார் அதாவது கணவருடைய சொத்து அல்ல அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. இந்த வழக்கில் அந்த நகைகள் வந்து அவருடைய நகை, அதாவது அந்த பெண்ணுடைய நகை அப்படிங்கிறத வந்து சொந்தமான நகை, அது யாருக்கும் உரிமை கோரக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இந்த வழக்கில். இந்த வழக்கை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வழக்கை வந்து பார்க்கலாம். அதாவது இந்த வழக்கு வந்து தன்னுடைய, அதாவது கேரள உயர்நீதிமன்றத்தில் வந்து 2020 ஆண்டு வந்து மே மாதம் வந்து மேல்முறையீடு எண் 773 வந்து திருமணமான பெண் வந்து தாக்கல் செய்த வழக்கு. மாமியாரிடம் வந்து ஒப்படைக்கப்பட்ட தங்க நகைகளை திரும்ப பெற கோரும் மனுக்களை தீர்ப்பளிக்கும் போது உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தகைய குடும்ப ஏற்பாடுகளில் உள்நாட்டு யதார்த்தங்களை உணர்ந்து நடைமுறை மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை நீதிமன்றங்கள் வந்து பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மனுதாரர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய மருமகள், அதாவது ஒரு வீட்டிற்கு வந்து புகுந்த வீட்டிற்கு வந்து செல்லும் ஒரு மருமகள் தான் வந்து மனுதாரராக இந்த இதில் வந்து இருக்கிறார். என்ன அப்படி இருக்கும் பொழுது, அதாவது மனுதாரரின் மாமியார் மற்றும் மைத்துனர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை வந்து நீதிபதிகள் அவங்க வந்து மேல்முறையீடு வந்து செஞ்சுருக்காங்க. யாருன்னா மைத்துனரும், அதாவது ஹஸ்பண்டுடைய மைத்துனரும் மாமியாரும் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த மேல்முறையீட்டை வந்து நீதிபதிகள் தேவன் ராமச்சந்திரன் மற்றும் நீதிபதி MP ஸ்னேகலதா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் வந்து தாக்கல் செய்து அது நடந்தது. அதில் வந்து வழக்கு என்ன உத்தரவு சொல்லப்பட்டது அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த வழக்கை வந்து அனுமதிக்கிறோம், பார்ட்லி வந்து அனுமதிக்கப்படுகிறது என்றும், மாமியார் வந்து 53 சவரன் தங்க நகைகளை
திரும்ப தர வேண்டும் என்றும் திரு குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்தது. ஆனால் மைத்துனரின் பொறுப்பை ஒதுக்கி வைத்தது அப்படிங்கிறது. அதாவது வழக்கின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் பிரதீப்பை ஏப்ரல் 25, 2012 அன்று வெளிநாட்டில் வேலை செய்த போது திருமணம் செய்து கொண்டார். திருமண நாளில் தனது தந்தை வாங்கி கொடுத்த 53 சவரன் பவுன் தங்கம், உறவினர்களின் பரிசளித்த 21 பவுன் தங்கம் மற்றும் நிச்சயதார்த்தத்தில் போது பிரதீப் பரிசளித்த, அதாவது கணவர் பரிசளித்த 6 பவுன் தங்கம் என 81 பவுன் தங்க நகையை அணிந்திருந்ததாக அவர் கூறினார். திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரதீப் வெளிநாடு திரும்பினார். ஆனால் 2013 ஜனவரி 16 அன்று அவர் மரணித்து விட்டார், இறந்து விட்டார். மனுதாரர் வழக்கு போட்ட மனுதாரர் திருமண வீட்டில் தங்கி இருந்த காலத்தில் அதாவது யார் வழக்கு போட்டாங்க அப்படின்னா மருமகள் வீட்டில் தங்கியிருந்த போது காலத்தில் தனது அனைத்து தங்க நகைகளையும் தாலிச்சங்கிலியை தவிர தனது மாமியார் வீட்டிடம் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக ஒப்படைத்ததாக குற்றம் சாட்டினார். அவரது கணவர் இறந்த பிறகு அவர் சுமார் 15 நாட்கள் திருமண வீட்டில் தங்கினார். ஆனால் இறுதியில் அழுத்தத்தின் கீழ் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பல முறை கோரிக்கை விடுத்தும் நகைகள் திரும்பி தரப்படவில்லை. மாமியார் மருமகளுக்கு திருப்பி தரலை. இதனால் அவர் மனு தாக்கல் செய்து வேண்டிய அவசியம் நீதிமன்றத்தில் ஏற்பட்டது. எதிர்மனுதாரர் தங்கத்தை பெற்றதாகவோ அல்லது தவறாக பயன்படுத்தியதாகவோ மறுத்து மனுதாரர் அனைத்து நகைகளையும் தக்க வைத்து கொண்டதாகவும் வாதிட்டனர் எதிர்மனுதாரர்கள். மனுதாரரின் தந்தைக்கு 81 சவரன் தங்க நகைகளை வழங்க நிதித்திறன் இல்லை என்றும் வாதிட்டனர். இது மாமியார் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில். மேலும் அவரது தந்தை 2014 தங்கக்கடன் வாங்கியதாக கூறும் வங்கி உறுதிமொழி பதிவை சமர்ப்பித்தனர். நீதிமன்றத்தில் பகுப்பாய்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலபார் கோல்டு அண்டு தங்க அடமான நிறுவனத்தில் 53 சவரன் நகைகளை வாங்கியதாகவும் தொடர் பில் மற்றும் திருமண புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை மனுதாரரின் பதிப்பை ஆதரிப்பதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மருமகள் தனது கணவர் அல்லது மாமியாரிடம் தங்க நகைகளை ஒப்படைப்பது திருமண வீட்டில் 4 சுவர்களுக்குள் குடும்ப நம்பிக்கையின் ஒரு அமைப்பின் நிகழ்கிறது என்று உயர்நீதிமன்ற பெஞ்ச் குறிப்பிடுகிறது. புதிதாக திருமணமான ஒரு பெண் அத்தகைய வீட்டு ஒப்படைப்புகளுக்கு ரசீதுகள் அல்லது சுயாதீன சாட்சிகளை கோர வேண்டாம் என்றும் எதிர்பார்க்க முடியாது என்றும், சட்ட மோதல்களை எதிர்பார்க்க கூடாது அல்லது ஆவண ஆதாரங்களை பராமரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று அது வலியுறுத்தியது. குற்றவியல் சான்றுகளுக்கான கடுமையான தரநிலைகள் இதுபோன்ற வழக்குகளில் அநீதிக்கு வழிவகுக்கும் என்று நீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டியது. எனவே நீதிமன்றம் ஒரு நடைமுறை அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் நிகழ்வுகளில் முன்னுரிமையின் கொள்கையில் அடிப்படையில் ஒப்படைப்பு பிரச்சனையை முடிவு செய்ய வேண்டும் என்றும் கூறியது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயர் நீதிமன்றம் நகையை மாமியார் வீட்டுக்கு ஒப்படைப்பதற்கு உண்டான சாட்சிகள், அதுக்கு உண்டான விட்னஸ் எவிடன்ஸ் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறது தவறானது நீதிமன்றம். இது ஒரு வழக்கமான நம் நாட்டில் நடைபெறுகிற ஒரு
விஷயம், அதனால் வந்து அதை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இறுதியாக தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுதாரர் தனது மாமியாரிடம் 53 சவரன் தங்கத்தை ஒப்படைத்தது வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் வந்து முடிவு செய்தது. தனித்தனியாக வசித்து வந்த மைத்துனர் பொறுப்பல்ல என்று தீர்ப்பளித்தது. நீதிமன்ற உத்தரவிட்டது என்னென்னா, மாமியார் அதாவது இரண்டாவது பிரதிவாதி இந்த வழக்கில் மனுதாரருக்கு 53 பவுன் தங்க நகைகளை திரும்பி தர வேண்டும்னும், மாமியார் நடவடிக்கைகளுக்கான செலவையும் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்றும் வந்து கூறியது. இவ்வாறு மேல்முறையீடு ஓரளவுக்கு அதாவது பார்ட்லி அனுமதிக்கப்பட்டது. இது ஒப்படைக்கப்பட்ட தங்கம் தொடர்பான திருமண தகராறுகளுக்கு நீதிமன்றத்தில் நுட்பமான மற்றும் நடைமுறை அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி கேரள உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து மருமகள் வந்து தங்க நகைகளை புகுந்த வீட்டிற்கு கொடுப்பதை வந்து நிரூபிக்க வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இது ஒரு நடைமுறை சடங்கு அப்படிங்கிறத வந்து உயர்நீதிமன்றம் சொல்லி இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள். நம்மளை வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.